அறநிலையத்துறை அறிவிப்புகள் குறித்து பொய்யான குற்றச்சாட்டுகளை திமுக பரப்புகிறது என்று அமைச்சர் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். எதிர்க்கட்சி கேள்விக்கு அமைச்சர்கள் பதில் கூறுவதில் என்ன தவறு உள்ளது என்றும் அமைச்சர் ரமேஷ் கேள்வி எழுப்பினார். எப்படி எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதே எதிர்க்கட்சிக்கு தெரியவில்லை. சட்டப்பேரவையில் சண்டை நிகழ வேண்டும் என திமுகவினர் கூச்சலிடுகின்றனர் என்றும் அமைச்சர் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை திமுக நேற்று நடுராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? வேண்டுதலுக்காக வரக்கூடிய பக்தர்கள் இங்க தங்கி தரிசிப்பதற்கான ஒரு பெரிய இனிஷியேட்டிவா இருக்கணும். அந்த மக்கள் எல்லாம் கேட்டுட்டாங்க. அதன் அடிப்படையில் அந்த மண்டபத்தை அனௌன்ஸ் பண்ணோம். ஆனா என்ன பண்றதுன்னே தெரியாம, எப்படி எதிர்க்கிறதுன்னு தெரியாம மொத்த திமுகவுடைய இணையதள உடன்பிறப்புகளும் என்ன பண்றாங்கன்னா, அம்மை வார்த்தைகளை போய் அந்த மண்டபத்தை தங்க வைக்கிறீங்களே, இந்த நோய் பரவிடாதா, மெடிசன்ஸ் வரலையா, இன்ஜெக்ஷன்ஸ் வரலையான்னு ரொம்ப அறிவாளித்தனமா இப்படி ஒரு பிரச்சாரத்தை நேற்று நைட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் எதிர்த்தரப்புல உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு கூச்சல் போடுறது, ஒவ்வொரு வரிக்கு வரி கூச்சல் போடுறது, வரிக்கு வரி கத்திக்கிட்டு இருக்கிறது, அங்கேருந்து இறங்கி ஓடி வர்றது. இன்னும் சொல்ல போனா நான் நேரடியாக பார்க்கிறேன், கிட்டத்தட்ட சட்டமன்றத்தை எப்படியாவது ஒரு சண்டை நடத்தி விடணும் அப்படின்ற ஒரு நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு முதல்ல மாண்பு இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது.